ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். குருப்யோ நமः. மயிலாடுதுறை க்ஷேத்திரம், மயிலாடுதுறையிலேருந்து சரவணன் சாஸ்திரிகள். இந்த மயிலாடுதுறையில நாளைக்கு ஆடிப்பெருக்கு 18ஆம் பேருக்காக இந்த துலா கட்டத்துல ஜலத்தொரப்பி இருக்கா. இந்த பக்கம் உள்ள எல்லாரும் பலன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக நாளைக்கு எல்லாருமே வந்து இங்க சடங்குகள் அந்த இதெல்லாம் பண்ண வருவா. அவெல்லாம் ஜலம் இல்லை தண்ணி இல்லை அப்படின்னு சொல்லி சங்கடப்படக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கவர்மெண்ட்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா மோட்டர் போட்டு ஏற்பாடு பண்ணி இங்க ஜலத்தொரப்பின்னு இருக்கா. அதனால எல்லாருமே இந்த பக்கம் மயிலாடுதுறையில விட்ட வட்டாரங்கள்ல எந்த பக்கம் இருந்தாலும் சரி, வெளியூர்ல இருந்து வந்தாலும் சரி, எல்லாருமே இங்க வந்து இந்த சாங்கியங்கள்லாம் இங்க என்னென்ன பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணி அந்த பலப்பிராப்தி அடையணும்னு நாங்க ரொம்ப பிரார்த்திக்கிறோம். ரெண்டாவது, இந்த மாசம் துலா மாசம் வரும். இது வந்து ஆடி மாசம், ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி போக ஐப்பசி மாசம் துலா மாசத்துல இங்க ஐப்பசி மாசத்துல இங்க 30 நாளும் கங்கை வாசம் பண்றா. இந்த கங்கை வாசம் பண்றது நம்ம இங்க இருந்து காசிக்கு போறோம், கயைக்கு போறோம், அங்க போய் ஸ்நானம் பண்றோம் அப்படின்னா அங்க போக முடிஞ்சவா எல்லாரும் போயிடலாம். போக முடியாதவாலாம் என்ன பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா மயிலாடுதுறைக்கு வரலாம். மயிலாடுதுறை பக்கத்துல இருக்கிறவா, இந்த பக்கம் இருக்கிறவா எல்லாருமே இந்த துலா மாசத்துல வந்து 30 நாளும் இங்க கங்கை வந்து வாசம் பண்றா. அந்த வாசம் பண்றதுனால இங்க வந்து நீங்க எல்லாம் ஸ்நானம் பண்ணலாம். இந்த பக்கம் கௌரி அபயப்பிரதாம்பிகாதமேத கௌரி ஞானாம்பிகாதமேத வதான்ய பரமேஸ்வரர், அபயப்பிரதாம்பிகாதமேத மயூரநாத சுவாமி, இந்த பக்கம் ஞானாம்பிகாதமேத வதான்ய பரமேஸ்வர மேதா தட்சிணாமூர்த்தி, அந்த பக்கம் பரிமள ரங்கநாயகி சமேத ரங்கநாத சுவாமி, இந்த பக்கம் ஒரு 5-6 கோவில் இருக்கு. காசி விசாலாட்சி அம்பிகா சமேத விஸ்வநாத சுவாமி கோவில். இந்த காவேரி கரையை ஒட்டியே 4-5 கோவில் இருக்கு. அதனாலதான் இது காசிக்கு நிகரான க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவா இந்த மயிலாடுதுறைய. இந்த மயிலாடுதுறையில காசிக்கு நிகரான க்ஷேத்திரங்கிறதுனால கங்கை 30 நாளும் வந்து வாசம் பண்றதுனால ரொம்ப முடியாதவா, ரொம்ப இதானவாள்லாம் இருக்கா இல்லையா, அவெல்லாம் வரும்போது இந்த 30 நாள் கங்கையை முடிஞ்சு போயிடுறது. வெளிநாட்டுல இருந்தோ வெளியூர்ல இருந்தோ வரவா எல்லாருக்கும் முடிஞ்சு போனோம்னா சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ண, சரி பரவாயில்ல, நான் மறுநாள் காலத்தால நான் வந்து இங்க தீர்த்தவாரி ஸ்நானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 31வது நாள் இங்க முடவன் முழுக்கு அப்படின்னு சொல்லி இங்க காலத்தால ஒரு 7 மணிக்குள்ள நடக்கும். அதனால 31 நாள் இங்க கங்கை வாசம் பண்றா. முடிஞ்சவா எல்லாரும் இங்க வந்து ஸ்நானம் பண்ணி அந்த பலப்பிராப்தி அடையணும்னு நாங்க ரொம்ப பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ரெண்டாவது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேத கோஷங்கள் நிறைய நடக்கும். ஒரு 5-6 இடத்துல வேத பாராயணங்கள்லாம் நிறைய நடக்கும். முடிஞ்சவா எல்லாருமே வரணும். வந்திருந்து அந்த வேத பாராயணத்தெல்லாம் காது கொடுத்து சிரவணம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கோவில் க்ஷேத்திரங்கள்லாம் போய் தரிசனம் பண்ணிட்டு சுவாமி எல்லாம் இங்க வந்து கங்கையில ஸ்நானம் பண்ணிட்டு அந்த புண்ணியத்தை கட்டின்ட்டு தான் எல்லாரும் ஆத்துக்கு போகணும்னு நாங்க ரொம்ப பிரார்த்தனை பண்றோம். ரெண்டாவது, காசிக்கு நிகரான க்ஷேத்திரம். அதனால இங்க எல்லாருமே வந்து ஸ்நானம் பண்ணிட்டு சந்தோஷமா எல்லாரும் ஊருக்கு போகணும்னு நாங்க பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஹர ஹர நம பார்வதி பதயே. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சத்குருப்யோ நமः. நாங்க சீனிவாசபுரத்துல இருந்து வந்திருக்கோனே. இங்க நல்லா இருக்குது. ஆமா, ஆடிப்பெருக்கு எப்போதும் காலையிலேயே வருவோம். இப்போ சரி எப்படி இருக்கு, தண்ணி இருக்கா என்னன்னு பாத்துட்டு போலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். தண்ணி விட்டுருக்காங்க, நல்லா இருக்கு. நாளைக்கு இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆமா, சந்தோஷமா இருக்கு. இது தண்ணி விட்டுருக்குது, ஏன்னா தண்ணி இல்லாம இருந்தது. நாளைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். இப்போ தண்ணி விட்டுக்கிறதுனால கொஞ்சம் நல்லா இருக்கு. தண்ணி இருந்துச்சு. போன வருஷம் எல்லாம் காலையிலேயே வந்து பண்ணிட்டு போனோம். கூட்டமா இருந்தது, குளிக்கிற மாரி தண்ணி இருந்துச்சு. இந்த வாட்டி கொஞ்சம் தண்ணியே இல்லாதனால இவங்க விட்டுருக்கிறது நல்லா இருக்கு. சார், எங்களுக்கு மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுக்கா வந்து கோமல் பகுதிக்கு வந்தோம். நாங்கள் இப்போ நான் மயிலாடுதுறையில் இங்கே இருக்கோம். வருஷம் எப்பொழுதுமே நாங்கள் வந்து ஆடிப்பெருக்கு அன்னைக்கு வருவோம். இந்த வருஷம் அதான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதேமாரி நிலைமை இருந்துச்சு. போன வருஷம் நல்லா மகிழ்ச்சியாக இருந்தோம். அது திரும்பவும் அதேமாரி இப்போ காவேரியில் தண்ணி வராதனால இந்த ஆண்டு ஏதோ நகராட்சி ஏற்பாடு பண்ணிக்கலாம். மகிழ்ச்சியாக இருக்கு, சந்தோஷமா இருக்கு.